காய்ஸ், பழாப்பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ. 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொன்னாங்க. 50 ரூபா சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து கட் பண்ணுறேன். ஸோ வந்து இதில் ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கிலோவா வந்து சொலையாக இருக்குதுல்ல, அது வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா பலாப்பழம் கட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா எல்லோ கலர், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்டு இங்கே வந்து கொலாப்ஷன் பண்ணது நான் தான். இது வந்து அவங்க கட் பண்ணாங்க, இது நான் கட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு வந்து 50 ரூபா வந்து சொன்னாங்க 1 கிலோ சொல்லிட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து 45 ரூபா சொல்லி 1 கிலோ வந்து கேட்டு வாங்கினோம். ஸோ இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கூட செய்யலாம். பழக்கொட்டையை வச்சு பிரியாணி செய்யலாம், தொக்கு செய்யலாம், அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். வாங்க, கட் பண்ணியாச்சு. இதுக்கு உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து கத்திலேயோ கையிலையோ வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதுவும் அந்த மாதிரி வந்து செய்யலை. வாங்கிட்டோம்னா எங்களுக்கு மட்டுமே கிடையாது. ஸோ வந்து 2-3 ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு பிடிக்கும், நான் அதுக்காக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பழாப்பழம் ஜூஸு, பழாப்பழம் அல்வா, என்ன வேணால் நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழாப்பழம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வள்ளிக்கும் நான் எனக்கு வீட்டுக்கு வள்ளிக்கு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பழாப்பழம் வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன் ரொட்டி பழாப்பழம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பழாப்பழம் வரதெல்லாம் வச்சுட்ருக்காங்க. இது தேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிக்கும் சொன்னாங்க. நான் நல்லா இனிக்கும் சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பழாப்பழத்தோடைய அந்த எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. பழாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து வாங்கினோம். ஸோ வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பழாப்பழம் வந்து வீணாக வந்து கெட்டு போய்ட்டுருக்குது. ஏன்னா நிறைய பழாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்காக வாங்கிட்டு இருக்காங்க. சேல் பண்ணோம் இல்லையா, சேல் ஆகலாம் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ வேஸ்டேஜ் தான் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நல்லா பழமாக பார்த்து ஒரு 5 கிலோ அந்த மாதிரிக்குள்ளே வந்து வாங்கணும். நாங்கள் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 1 கிலோ வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கும். நாங்கள் வந்து வாங்கி கூட ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக தான் ஆகுது, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மினி சைஸில் ஒரு பழாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். 5 கிலோ இருக்கிற மாதிரி வந்து கேட்டு வாங்கணும். ஸோ 5 கிலோ வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 45 ரூபா ஃபைனலாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பழாப்பழம் வாங்குறதுக்காக போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிட்டு இருந்துச்சு வீட்டில். ஸோ அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து 140 ரூபா ரேட்டு வந்து போட்டிருக்காங்க. ஜோயா பிராண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140 வந்து இருந்தது ரேட்டு. நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து 110க்கு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து 4 பாட்டில் வந்து 4 கிலோ, ஒரு பாட்டில் வந்து 1 kg. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து வாங்கினோம். அது வந்து 70 ரூபா டசன் வந்து சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் வந்து டிமார்ட்டில் வாங்குவேன். ஃபேர் அண்ட் லவ்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ரீம் நான் அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே வாங்கவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடையில் வந்து வாங்கினேன். ஹோல்சேல் கடைன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை. ஸோ அவங்க வந்து அதில் ஃபிக்ஸட் ரேட் 68 ரூபா போட்டிருந்தாங்க. 68 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் மினி தான் வாங்கினேன், ஏன்னா டிமார்ட் போகும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் குங்குமம் பேஸ்ட்டு அது வந்து 10 ருபீஸ் தான். ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு ஃபிக்ஸர் தான், அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட ரேட் வந்து. அப்புறம் வந்து மசாலா கொஞ்சம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வீட்டுக்கு பர்சனலாக மசாலா வந்து அரைக்கணுன்னிட்டு தனியா மட்டும் ஒரு 1/4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த தனியா வாங்கினது வந்து ஃபேர் அண்ட் லவ்லியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா டிமார்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லலை. டிமார்ட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வடகம் வந்து செஞ்சேன். ஸோ இது ஒன்று வேணும்னா சொல்லுங்கள். இந்த வடகம் செய்கிற வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். வேணும்னா அடுத்த டைம் நான் செய்யும்போது கம்பல்சரி நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ஜவ்வரிசி வடகம் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பைசியஸாக இருக்கும். ஸோ நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா 1 இயர் கூட நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பழாப்பழம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இதையும் கொஞ்சம் பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி வந்து கொடுத்துட்டோம். இது வந்து இருந்த பாதி வந்து இந்த மாதிரி சொல்லலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு கெஸ்ட்டுங்களெலாம் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்படி வாங்கி நம்ம வந்து நம்ம வந்து 1 கிலோ வாங்கினா 150 ரூபாய் சொன்னாங்க. 1 கேஜி பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் 5 கிலோ 6 கிலோ நம்ம மீடியமாக வாங்கிக்கினா போதும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன் இருக்காங்க இல்லை கெஸ்ட் இருக்காங்க, கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்மளா சாப்பிடாம கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சொலையோடு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் நான் எங்களுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கவரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்களா? ஆனால் பழாப்பழம் வாங்கும்போது நல்ல எல்லோ கலருக்கு இது வாங்குங்க. அதுதான் மெயின். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேன் மாதிரி அந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து நல்லா இருக்காது. ஸோ மெயினாக வந்து பழாப்பழம் வாங்கும்போது அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கி பழாப்பழத்தை போது நம்மளுக்கு தான் ஓரளவுக்கு மணி சேவ் ஆகும். ஏன்னா 1 கிலோ 150 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு 5 கிலோ மினி பழாப்பழம் வாங்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் சொல்வேன். இது பெஸ்ட்டாக இல்லைன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலை பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.